ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். சோபகிருத்து வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது 17/7/2023 17/8/2023 வரை உண்டான 32 நாட்கள். இந்த தமிழ் மாதத்தில் பார்த்தேன்னா 32 நாட்கள் இருக்குது இந்த ஆடி மாதத்தில். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய விசேஷமான மாதம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தட்சிணாயனம் பிறகுறது, தட்சிணாயன புண்ணிய காலம் பிறகுறது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனங்களை பிரித்து வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தை. அதில் வந்து பகல் பொழுதாக உத்தராயணமும், தட்சிணாயனம் வந்து மாலை பொழுதிலிருந்து இரவு பொழுதாக கண்டினியூஸாக ஈவினிங் டைம்னு சொல்கிறோம் இல்லையா, மாலை பொழுதிலிருந்து நைட்டு, அதெல்லாம் வந்து தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தட்சிணாயன புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மாதத்தின் முதல் மாதமாக ஆடி மாதம் வருது. ஆடி மாதம் வந்து ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை. இந்த வருஷம் வந்து ஆடி அமாவாசை 2 வருது. 17ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே, 17/7/2023 ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று வருது. அடுத்தது வந்து 16ஆம் தேதி 16/8 அது வந்து ஒன்று வருது. 16ஆம் தேதி இருக்கக்கூடியது தான் வந்து 16/8/2023 தான் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னு கொண்டாடணும். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரே மாதத்தில் 2 நட்சத்திரம் வந்ததுனாலும் சரி, 2 திதிகள் வந்தாலும் சரி, 2வது திதியை தான் எடுத்து செய்யணும். அதனால் வந்து 2வது வரக்கூடிய அமாவாசை, இந்த ஒரே மாதத்திலேயே வந்து 2 அமாவாசை வர்றதுனால 2வது அமாவாசை ஆடி அமாவாசைன்னு எடுத்து பண்ணணும். திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவிலெலாம் வந்து ஆடி அமாவாசையெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கும். கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பெருக்கு 3/8/2023. ஆடி தபசு வந்து இந்த 17/7 ஆரம்பிச்சிடும், ஒரு 10 நாள் போகும். சங்கரன் கோவிலில் ரொம்ப பெரிய விசேஷம். கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் வந்து அது ரொம்ப விசேஷமான இடம். சங்கரனார் கோவில் ஹரிஹரணம் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கும். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய இடமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஆடி பெருக்கு, அது வந்து 3/8/2023. ஆடி பெருக்கு ரொம்ப பெரிய விசேஷமான இது. அதாவது பூ பொறிக்கிற நோம்பி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதற்கு பிறகு வந்து நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, அதுக்கப்புறம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து லேசாக மெதுவாக மழை பெய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த 6 மாதத்தில் நல்ல விதைகள் போட்டால் நல்ல செழிப்பாக வளரக்கூடும். ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாதம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து தலையில் நல்லெண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு குளிக்கணும், கடவுளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆடி பௌர்ணமி வந்து விசேஷம் பார்த்தாலேயானால் ஹயக்ரீவ பெருமான் வந்து தோன்றினதாக சொல்லக்கூடியது. அது வந்து ஆடி மாதம் பௌர்ணமியில் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக ஹயக்ரீவர் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு, அதுவும் இப்போ 10th 12th எல்லாம் எழுதுறவா கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கிருத்திகை, ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் மொத்தமே 32 நாளும் விசேஷம் தான். ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அதாவது இந்த ஆடி மாதம் தட்சிணாயனத்தில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவுமே விசேஷமாகவே இருக்கும். சரி, இப்போ கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. அதை தவிர வந்து கடகத்தில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து புத பகவான் மட்டும்தான் மாற்றம். எப்போ அப்படின்னா அது 23/7, அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே, அதாவது தமிழ் மாதம் பிறந்து 17ஆம் தேதி பிறக்கிறது ஒரே வாரத்தில் வந்து புத பகவான் வந்து சிம்மத்துக்கு போகிறார். அதை தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. சிம்மத்தில் பார்த்தேன்னா ஏற்கனவே சுக்கிரனும் செவ்வாய் பகவானும் இருக்கா. துலாத்தில் கேது பகவானும், சனி பகவான் வந்து வக்ரகதி அடைஞ்சு கும்பத்தில் இருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். மாற்றங்கள், இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகத்தை பேசுவோம். இந்த 4 கிரகத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அது வந்து 17/7 அன்னைக்கு, அப்போ தான் உங்களுக்கு மாதமே பிறக்கிறது. புத பகவான் வந்து இந்த மாதம் வந்து 23/7 அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். இது 2 தான் வந்து பெரிய மாற்றங்கள், வேறு எதுவும் இல்லை. சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மத்திலே இருக்கா. ஏன்னா ஒரு ராசிக்கும் யார் யாருக்கு என்னென்னைக்கு சந்திராஷ்டமம் வருது, எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க வந்து நல்ல வேலைகளை செய்யணும், இந்த மாதம் எப்படி இருக்குது அவர்களுக்கு அப்படின்றத வந்து ஒரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன். உங்களுடைய பெயர், டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அது என்னுடைய சார்ஜஸ் என்ன ஏதுன்றதையும் போடுறேன். அதை தவிர வந்து உங்களுக்கு டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், சூக்ஷ்மம், அந்தரம், இதெல்லாம் அந்தரம் சூக்ஷ்மம்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய பலன்களை சொல்லி எளிய பரிகாரம்னு
சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறேன். ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் 27/7/2023 அன்னைக்கு வாஸ்து நாள். அதாவது 6:52 8:22 வரலாம், 1.5 மணி நேரம். பொதுவாக வாஸ்து அந்த டைமில் பார்த்தாலேனால் வாஸ்து நித்திரை விடுதல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அந்த 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக பிரிச்சுருப்பா. 18 நிமிஷமாக பிரிச்சுட்டு வாஸ்து பகவான் நித்திரை விட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது, காலை கடன் முடிப்பார். அதற்கு பிறகு வந்து குளிப்பார். அதற்கு பிறகு வந்து பூஜை செய்வார். அதற்கப்புறம் வந்து அவர் போஜனம் செய்வார். அதற்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிப்பார். இதில் பார்த்தேன்னா தாம்பூலம் தரிக்கும் நேரம் அந்த 18 நிமிஷம் ரொம்ப மொசத்தி, கடைசி 18 நிமிஷம் சொல்லுவோம். அதை தவிர வந்து கடவுளுக்கு ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும் நேரத்தில் வந்து எந்த ரிக்வெஸ்ட்டு வச்சிங்கன்னாலும் நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக நடந்தேறும். அதாவது வாஸ்து புருஷன் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறது, ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் போடுறது, இதெல்லாம் வந்து வாஸ்து புருஷன் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அன்றைக்கி போட்டோமே ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த மாதம் பார்த்தேனால் 17/7/2023 17/8/2023 வரை உண்டான மாதத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துலையே போயிருக்கார். புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 23/7 அன்றைக்கி வந்துடுறார். அதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. 3 கிரகங்களும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் வந்து 9ஆம் இடத்துல சூரிய பகவான் வர்றார். அதனால் வந்து தந்தைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்து இருக்கிறது வந்து தந்தையின் உடல் நிலையத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் கூட. அதனால் புதிதாக கடன் வாங்குவீங்க. உங்களுடைய பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது உங்களுக்கு. அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறது நல்லது. வீடுக்குன்னு புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து இந்த மாதம் வந்து புதுசாக பிளாட்டோ இல்லை ஃப்ளாட்டோ நிச்சயமாக நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவர் உங்களுடைய ராசியின் 2-12 இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தோடு வந்து ஊரில் போய் கோவிலுக்கு கொண்டாடிட்டு வருவீங்க. உங்களோட உடல்நிலையில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியை வந்து குரு பகவான் பார்க்குறார். சுக்கிர பகவானும் கூட இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய திங்கிங் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தொழிலில் வந்து மாறுபட்ட திங்கிங்கில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரம் நிச்சயமாக அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபமும் உண்டு. ஏன்னா புதுசாக வந்து தொழில் எடுத்து பண்ணுவீங்க, அதில் அபரிமிதமான லாபமும் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வேலைக்கு பார்த்துட்ருக்க ஆளுங்களாம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தாலும் உங்களுடைய தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புதுசாக வந்து ஏதாவது வீடு வாங்கக்கூடிய, இவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்ததுன்னா இந்த மாதம் வந்து வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்குவீங்க, அதன் மூலியமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வாங்குவீங்க. வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சடனாக ஒரு ஷார்ட் டைம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து கண்டிப்பாக க்ஷேத்ராடம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் பீடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். எஸ்பெஷலி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர வந்து இந்த டாக்டர்ஸு, யூனிஃபார்ம் சர்வீசஸ், ரத்தம் சம்பந்தமாக இந்த டெஸ்டிங் சென்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றமான மாதமாக இருக்கும். கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறதும் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் புதிதாக, அதாவது சந்திராஷ்டம காலகட்டம் வருது. இந்த சந்திராஷ்டம காலகட்டம் வந்து 17/7 ராத்திரி வந்து ஒரு 11:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி 20ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 14ஆம் தேதி 11/8 14/8 வரலும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது. இந்த நாட்களை தவிர்த்து
நீங்கள் வந்து கண்டிப்பாக புதிய முயற்சிகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.